ஹாய். இந்த ஐஸ்கிரீம் பார்த்த உடனே உங்களுக்கு தோணும் நான் ஐஸ்கிரீம் செஞ்சு வீடியோ போட போகிறேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் ஐஸ்கிரீம் செஞ்சு வீடியோ போட போகிறது கிடையாது. ஐஸ்கிரீம் ஷாப் தான் போகிறேன். தம்பியை ஸ்கூலில் விட்டு கூப்பிட்டு வரும்போது ஐஸ்கிரீம் ஷாப் போனோம். அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பு வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு நல்லா டேஸ்டியாக இருந்ததால் வந்துட்டு அந்த ஷாப்போட இதை வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதுதான் அந்த ஷாப்பு. எப்போயுமே வந்து தம்பி ஸ்கூலுக்கு போகும்போது வந்து சோடா வாங்கித்தாங்க இந்த ஷாப்பில் சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பான். நான் வந்து அங்கே டிராஃபிக்காக இருக்கிறதால வந்து வண்டி ஓட்டுறதா திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அதோட சோடான்னு சொன்ன வரவே அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு நாள் ஆப்போசிட் கடைக்கு போயிருந்தோம். அப்போ வந்துட்டு இந்த கடையில் தான்மா நான் எப்போயுமே உங்ககிட்ட சோடா கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே திரும்பி பார்க்கும்போது வந்துட்டு கடை வந்து சூப்பராக இருந்துச்சு. 20 ருபீஸ் ஒரு ஐஸ்கிரீம் கோனுன்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சி. சரி உள்ளே போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு கடை சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தோம். இன்றைக்கி வந்துட்டு இவங்க சாப்பிட்ற ஃப்ளேவர் வந்துட்டு வெண்ணிலா வித் சாக்லேட் ஃப்ளேவர் வந்து மிக்சரில் வாங்கி சாப்பிட்றாங்க. இன்றைக்கி பாப்பாவுக்கு பர்த்டேன்றதால நான் வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். இதுக்கு முன்னாடி 2 டைம்ஸ் வந்திருக்கோம். ஆனால் வேறு ஃப்ளேவர் வந்து வாங்கி சாப்பிட்டோம். இன்றைக்கி பாப்பாவுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் குஷியாக சாப்பிட்டு இருந்ததை பார்த்துட்டே வந்துட்டு அந்த அண்ணா வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு ஹாட் சாக்லேட் கேக் வந்து கிஃப்டாக வந்து கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த கடையில் வந்துட்டு ஐஸ்கிரீம் மட்டும் இல்லை, வெரைட்டியான வந்துட்டு ஃபிங்கர் சிப்ஸு அது மாதிரி வந்துட்டு ஐட்டமும் வந்துட்டு ரெடி பண்ணி தராங்க. இந்த மெனு கார்டில் இருக்கிறது தான் நான் வந்து சரியாக கூட பார்த்ததில்ல. ஏன்னா நாங்கள் இதை ஆர்ட்ரு பண்ணி நாங்கள் ஒரு நாள் சாப்பிட்டது கிடையாது. சும்மா வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம், என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்துட்டு பார்த்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லி தம்பி வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க சொல்லிட்டான். ஆனால் வந்துட்டு இது வாங்கி சாப்பிட்றதா இருந்தால் இந்த கீழே இருக்க அட்ரஸில் தான் வந்துட்டு இருக்குது. நீங்கள் வந்து நேரில் கிட்டே இருந்தீங்கன்னா நேரில் போய் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இல்லைனா ஃபோனில் வந்துட்டு கேட்டு பாருங்கள், ஆர்டர் கொடுத்தா எடுத்து வந்து தருவாங்களான்ட்டு எனக்கு தெரியலை. இந்த வீடியோவுமே சும்மா எடுத்தோம். அதுக்கப்புறம் தம்பி வந்துட்டு இதை அப்லோட் பண்ணலான்னு சொன்னான். அதனால தான் வந்துட்டு இதை க்ரியேட் பண்ணி நான் வந்து கட் பண்ணி அப்லோட் பண்ணேன். இந்த கடை ஃபுல்லாகவுமே சிக்கன்ஸ் ஃபோட்டோவாக இருக்கும். தம்பி தான் கேட்டான், ஏன் அங்கங்கே சிக்கன்ஸ் ஃபோட்டோவாக மாட்டி வச்சுருக்கீங்க சொல்லிட்டு. அப்போ அந்த அண்ணா சொன்னாங்க, இது வந்து சிக்கன்ஸ் தீமு, அதனால் வந்துட்டு இந்த ஃப்ரேம்லாம் மாட்டி வச்சுருக்கோன்னு சொன்னாங்க. ஐஸ்கிரீமும் நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. அதேமாதிரி இந்த கடையுமே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.